பாத்தீங்கன்னா நிறைய கேண்டிகளுக்கு உயிர் இருக்கு. அப்ப அந்த ஊரோட போலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு களவாணி பயல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா அந்த களவாணி பயலும் ஒரு பில்டிங்க்கு பாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போறான். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பால் பாத்தீங்கன்னா தெரியாம இந்த களவாணி பையன் மேல பட்டுருது. இதனால இந்த களவாணி பையன் ரொம்பவுமே கோவமாகி அந்த சின்ன பையனை வந்து காலாலேயே தூக்கி வீசிடுறான். இந்த சின்ன பையனை இந்த களவாணி பையல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த பால் எடுத்து அவன் மேல போட்டு அவன் வச்சிருந்த அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த களவாணி பையனும் ஐயோ பாம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன பையனும் அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த களவாணி பையன் அந்த சின்ன பையனை பிடிக்கிறதுக்காக அவனை பின்தொடர்ந்து போறான். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் வந்துடுறாங்க. அவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த களவாணி பையன் தான் இவன். அவனா இதுன்னு பாக்குறதுக்காக அந்த போட்டோ எடுத்து செக் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த களவாணி பையன் மாறு வேஷங்களா போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்களும் அந்த களவாணி பையன் இல்லப்பா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து விட்டுடுறாங்க. இவன் அந்த சின்ன பையனை துரத்திட்டு போறான். அப்போ ஒரு பில்டிங்க்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு அழகான லாலிபாப் வந்து பியானோ வாசிக்கிட்டு இருக்கு. அதால பியானோ வந்து சரியா வாசிக்க முடியல. இதனால கோவமாயி அந்த பியானோ தூக்கி கீழே போட்டுருது. அந்த பியானோ அப்படியே வந்து இந்த சின்ன பையன் மேல விழுந்துருது. விழுந்ததுனால அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து இந்த களவாணி பயலுக்கிட்டே வந்துருது. இவனும் அந்த பில்டிங் மேல தான் பாம் வைக்க வந்திருப்பான். அந்த பாமையும் தூக்கி அந்த பில்டிங் மேலேயே போட்டுடுறான். அப்படியே அந்த இடமே பாத்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனும் ஒரு மாதிரி அந்த பில்டிங் உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பில்டிங் உடைஞ்சிருந்தது சின்ன சின்ன கேண்டி எல்லாம் திரும்பி இன்னொரு பில்டிங்க உருவாக்குது. பார்த்தா இந்த களவாணி பையில என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பில்டிங்க்கு மேல இருந்த அந்த அழகான லாலிபாப் வந்து களவாணி பையில பாத்துருது. பார்த்தா இந்த லாலிபாப்புக்கு பாத்தீங்கன்னா அந்த களவாணி பையில ரொம்பவுமே பிடிச்சு போயிருது. இந்த பக்கமா இந்த களவாணி பையலுக்கும் அந்த லாலிபாப் வந்து பிடிச்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இந்த களவாணி பையன் அந்த லாலிபாப் ரொம்பவுமே ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாலிபாப்பை அப்படியே முழுசா சாப்பிட்டுறான். இப்படியே இந்த ஷார்ட் பிலிம் முடியுது.